ஆனால் இங்கே டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க. செம்ம டெவலப்மெண்ட்டுங்க இங்கே. இந்த மிஷின்லேருந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ். அதனால் ராஜிக்கு கார்டு வாங்கியாச்சு. You arrive this place, the apartment is மெடிக்கல் ரிப்போர்ட்டு, பில். செம்ம ஆச்சரியமாக இருக்குது. இங்கே வந்து மனிதர்கள் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. ஃப்ரீக்வெண்ட்டாக சும்மா க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஹைஜெனிக்காக இருக்கும். மெடிசன்ஸ் வந்து நம்ம வாங்குறது கூட மெஷின் இருக்குது பாருங்கள். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து காஃபி ஷாப் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லா ஃபெசிலிட்டியுமே ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. மசாஜ் சேரு. ராஜியை வந்து டாக்டர் வந்து இப்படி தொட்டு பார்த்தாரு. தொட்டு பார்த்துட்டு 10 நிமிஷம் கையை கழுவுனாரு. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதான் மெடிசன் தர மாட்டாங்க, பிரச்சனை தெரியாமல். வெல்கம் டு மை சேனல் ஆல் இன் ஒன். இன்றைக்கி எங்கே போகிறேன்னா வந்து ராஜிக்கு வந்து தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் தலைவலிக்குதுன்னு போனோம்னா நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா டேப்லெட் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்கல்ல. ஆனால் இங்கே டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க. தலைவலி எதுக்காக வருது அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஸ்கேன் எல்லாமே பண்ணுவாங்க. பட் இப்போ தான் போகிறேன், என்ன பாருங்கள், எல்லாமே எழுதி கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தான் மெடிசன் தருவாங்க. ஸோ உங்களுக்கு வாங்க நாங்கள் காமிக்கிறேன், ஹாஸ்பிட்டலையும் காமிக்கிறேன், அவங்க எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது, இது வேறு ஹாஸ்பிட்டலு. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான், ஆனால் இது அதை விட பெரிய ஹாஸ்பிட்டல். பாருங்கள், சிட்டிக்குள்ளே எவ்வளோ பெரிய டனல்னு. இப்போ நம்ம உள்ள டனலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து பெரிய டனல். ஆமாம், இந்த சிட்டி ஃபுல்லாக வந்து மலை பிரதேசமாக இருக்கும். அதனால் வந்து இதுக்குள்ளே டனல் போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், டனல்லேருந்து எக்ஸிட் ஆகிறோம். நல்லாயிருக்கும். இது வந்து டனலுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் வார்மாக, வெளியெல்லாம் கோல்டாக இருக்குல்ல, ஃபுல்லாக வார்மாக இருக்கும். அவ்வளோ எக்ஸிட் ஆகிடுச்சு. பாருங்கள், பில்டிங்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். செம்ம டெவலப்மெண்ட்டுங்க இங்கே. பில்டிங்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பர், வேறு லெவலில் இருக்கும். ரோடெலாம் க்ளீனாக ஸ்மூத்தாக இருக்கும். எந்த ஒரு பேச்சு ஒர்க்குமே இருக்காது ரோடில். எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். பாருங்களேன், ரோடு பாருங்கள். ரோடு பாருங்களேன், அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஒரு பேப்பர் கூட உங்களால் பார்க்க முடியாது. சிட்டிக்குள்ளே இருக்கிறபடியே ஹைவே மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் வந்தாச்சுங்க. போயிட்டுருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆக்சுவலி பில்டிங்லாம் கொஞ்சம் பழைய பில்டிங்காக இருக்குது. ஒருவேளை கொஞ்சம் ஓல்டு ஹாஸ்பிட்டலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சைட்லேருந்து வந்திருக்கோம் போல். ஸோ வந்தாச்சு ஹாஸ்பிட்டலு. ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்தாச்சு. உள்ளே போகலாம். இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள், வெண்டர் உள்ளே போகாமல், குளிர் உள்ளே போகாமல் இருக்கிறது இருக்குது பாருங்கள். உள்ளே வந்த உடனே இந்த மிஷின்லேருந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து பே பண்ணுறது, மெடிசன் வாங்குறது எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். நான் முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் சொன்னேன்ல, அதே மாதிரி எல்லா ஃப்ளோர்லேயும் இருக்கும். நம்ம முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கினதுனால வந்து டைரெக்டாக நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ அதனால் வந்து நம்ம இதில் எதுவும் வாங்க தேவையில்லை. ஸோ அட்வான்ஸாக வாங்கி வச்சது. செம்ம க்ரௌடாக இருக்குங்க ஹாஸ்பிட்டலு. இதெல்லாம் வந்து மெடிசன் வாங்குற இடம். அந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கும்பல் கம்மியாக இருந்துச்சு. இது ரொம்ப அதிகமாக இருக்குது கும்பல். நம்ம 3வது ஃப்ளோர் போகணும். ஸோ எல்லாத்தையும் எலிவேட்டர் இருக்குது பாருங்கள். எல்லா ஃப்ளோர்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து இது இருக்கும். இது ஃபேமஸான ஹாஸ்பிட்டலாம். ரொம்ப காசும் கம்மி. அதனால் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடுன்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம க்ரௌடாக இருக்குது. இந்த மிஷின் எல்லாம் பே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம முன்னாடி ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஹாஸ்பிட்டலில். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலை விட வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ஓல்டாகவும் இருக்குது. முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸும் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ். அதனால் பாருங்களேன் எவ்வளோ க்ரௌடுன்னு. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ராஜிக்கு கார்டு வாங்கியாச்சு. இந்த கார்டை வச்சு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்க்கணும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே பாஸ்போர்ட்டு தான் தேவை.
பாஸ்போர்ட்டை வச்சு தான் வந்து இந்த இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ செக் பண்ண போகிறோம் இந்த கார்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம மிஷினில் செக் பண்ணலாம் வாங்க. யா ஃபுல்லாக சைனீஸில் இருக்கும். ஸோ விச் கார்டு ஐ ஹேவ் டு செலக்ட்? தட் கார்டு மை கார்டு. சி மை கார்டு. Oh yeah. So I can use it here? Yeah, you can also use that. You can that card. This is for whole Qingdao Air. You check this card? Yeah. So கார்டு வாங்கணும், நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் கார்டை. We have to put inside, yes. கார்டு உள்ள, yeah. கார்டு போட்டாச்சு. கார்டு ஒர்க் ஆகுது இல்லையான்னு செக் பண்ணிடலாம். லோட் ஆகுது கார்டு. யா மை நேம், யா. Yes. And this. What is those? Oh. Huh? I think it may hard to you because all the Chinese. Okay, so I have to translate myself, right? Yes. Then translate, okay. Card work ஆகுதுங்க. So these are the things what we can. This is department. Okay. Doctor, எந்த டாக்டர் நீங்க டாக்டர் லிஸ்ட், right? Yeah. From here also you can get it appointment. Yes, but appointment date வந்துருச்சு பாருங்க. normally when you arrive this place, the apartment is run out of. So better we can on the internet. But you come again, you don't need on the internet. You just come here and get the appointment. Yes. ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டா போதுமா? நம்ம இதில் கெடுக்கலாமா? ஆனால் நம்ம வரும்போது வந்து டாக்டர் அவைலபிலிட்டி இருக்காது, அப்பாயின்மெண்ட் இருக்காது. அதனால் ஆன்லைன்லேயே நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும்னு சொல்கிறோம். இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மெஷின்ஸ் எல்லாமே வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு, அந்த டாக்டருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே புக் பண்ணுறது எல்லாமே இதில் எடுத்துக்கணும். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிப்போர்ட்டு, நம்மளுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டு, பில் எல்லாமே வந்து நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரௌடுன்னு சொல்லிட்டு எல்லா பேரும் வெயிட் பண்ணியிருக்காங்க. இங்கிட்டும் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடுன்னு. அந்த ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ க்ரௌட் இருக்காதுங்க. இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி. ஸ்கேன் பண்ணியாச்சு. ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மோஹிதா ஏதோ குடிச்சிட்ருக்காங்க. என்னப்பா குடிக்கிற? யோகட்டா. ஸோ வெயிட் பண்ணலாம். நமக்கு முன்னாடி ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். அதாவது ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட்னா நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா டேரெக்ட் நம்ம போகலாம்ல. அந்த டைமுக்கு போனால் டாக்டர் வந்து அவைலபிளாக இருப்பாங்க. அப்படி இல்லை, இங்கே வந்த உடனே ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்கேன் நான் காமிச்சால இதுக்கு முன்னாடி அந்த பார்கார்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். நமக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்கேன் பண்ணுற ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி வெயிட் பண்ணணும். நமக்கு முன்னாடி வந்தவங்க முன்னாடி ஸ்கேன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் நம்ம போகிறோம் அந்த மாதிரி. ஸோ நம்ம ஜூஸ் வந்து வாங்கி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஜூஸு கூட மெஷின் வச்சுருக்காங்க. இது வந்து இது நார்மலாக வந்து ட்ரிங்க்ஸு, இது வந்து ஃபுட் ஐட்டம்ஸு, இது வந்து ஜூஸு. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் எல்லாமே இருக்கும். அது கூட வந்து ஆரஞ்செலாம் உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து இதில் பே பண்ணணும். பே பண்ணுறாரு. 181. இட்ஸ் ஓகே. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க. ஸோ வீசாட்டில் பாருங்கள், வீசாட்டில் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணோன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து மிஷின் வந்து ஆன் ஆயிரும். பாருங்க, செம்ம ஆச்சரியமாக இருக்குது. இங்கே வந்து மனிதர்கள் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. பாருங்கள், ஃபுல்லாக கிளாஸ் எல்லாம் இருக்கா உள்ள. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஆரஞ்சு இருக்குது. இந்த மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவர் பே பண்ணிட்டாரு. இங்கே பாருங்கள், உள்ளே வந்துருச்சு பாருங்கள், எடுத்துருச்சு பாருங்கள். 2 பழம் வந்துருச்சுங்க, எடுத்துருச்சுங்களா. 3 ஃப்ரூட்ஸுங்க. 4 ஃப்ரூட்ஸுங்க இங்கே வந்துருச்சு பாருங்க.
இதை எடுத்துருச்சிங்களா, அவ்வளோதான், கிளாஸ் வந்துருச்சு. கீழே வந்து ஜூஸ் போடும், கீழே ஜூஸ் போடும். இந்த எடுத்துக்கிட்டு ராஜி, எடு ராஜி, அவ்வளோதான். இந்த ஜூஸ் தாங்க ஆரஞ்சு ஜூஸு. ராஜிக்கு வாங்கினது மோகிதா குடிச்சிட்ருக்க. நீ குடிச்சு பாரு ராஜி, எப்படி இருக்குன்னு சொல்லு. ஃபார்ம் ஃபிஷ் மாதிரி செம்மையாக இருக்குங்க. மிஷினில் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணலை அந்த மிஷினு. ஹாஸ்பிட்டலில் இப்படி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. அந்த நம்ம ஊரில் மெடிசன் ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஸ்மெல்லே இருக்காது. ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப ஒரு ½ ஹவருக்கு அப்புறம் திரும்ப க்ளீன் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது, ஹைஜெனிக்காக இருக்கும். மெடிசன் பில் some people can use this bill to get the expensive content. Oh, okay, bill, just whatever medicine we buy it, we can scan and we can get the bill. Yeah. பாருங்க, பில்லு வந்து தனியாக எடுக்கிறதுக்கு இப்போ பிரிண்டர் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் இன்வாய்ஸ். கரெக்ட். அதான் இன்வாய்ஸ். நம்ம மெடிசன், நம்ம எக்ஸ்பென்சிவ், டாக்டருக்கு எவ்வளோ பே பண்ணோம், இன்வாய்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து இந்த மெஷின் யூஸ் பண்ணிக்கலாமா. பாருங்கள், மெடிசின்ஸ் வந்து நம்ம வாங்குறது கூட மெஷின் இருக்குது பாருங்கள். இது என்ன பண்ணணும்னா இந்த கார்டை வச்சு, ஓகே, கார்டை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கார்டு போட்டோம்னா பேர் வந்துடும். இது என்னது, டோக்கன் நம்பரா? அதுலேருந்து டோக்கன் நம்பர் எடுத்துக்க வேண்டியதான். ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு டோக்கன் நம்பர் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ மெடிக்கல் போய்க்கலாம். மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் க்யூ தான். இந்த நம்ம அந்த இது வந்துச்சுல 6 பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள். எல்லாருமே க்யூவில் தான் நிற்பாங்க இங்கே பாருங்கள். வச்சுட்டு கார்டு வச்சுட்டோமா, கார்டு வச்சுட்டு மெடிசன்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுருவாங்க. அப்படியே அவ்வளோதான், எடுத்து வச்சுட்டாங்க பாருங்கள். ஸோ அந்த டோக்கன் இதில் போட்டுருவோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஆன்லைனில் தான். ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா மெடிசன்ஸ் எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி பாருங்கள், மெடிக்கல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே மெடிக்கல் இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறது. பாருங்கள், ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து காஃபி ஷாப் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ளே போய் நம்ம வந்து காஃபி வேணாலும் காஃபி வாங்கிக்கலாம், பால் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டியுமே ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அதுதான் நான் பார்த்த வரைக்கும். பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான். பாருங்கள், சூப்பர் மார்க்கெட் மட்டும் தாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. நான் ஒன்று பார்த்தேன் ஹாஸ்பிட்டலில். இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இது வந்து மசாஜ் சேரு. இதில் உட்காந்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணி விடும். இந்த சேரில் உட்காந்திங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா, இதில் ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. இந்த கியூஆர் கோடு, இந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிங்கன்னா வந்து 15 நிமிஷம், இந்த போட்டிருக்குல்ல 15 நிமிஷம் வந்து நீங்கள் உங்களுக்கு மசாஜ் பண்ணணும். அதுக்கு வந்து 20 RMB. 20 RMBன்றது வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 220 ரூபா ஆகும். ஸோ கொடுத்தீங்கன்னா 15 நிமிஷம் உங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணி விடும் இந்த சேரு. நான் வந்து சென்னையில் வந்து மாயாஜால் இதுலலாம் பார்த்துருக்கேன். இந்த சேர் ஃபுல்லாக அதுதான் பாருங்கள். மசாஜ் பண்ணிக்கும், உட்காரங்க உட்காந்துக்கலாம் போல். ஸோ ஒரு வழியாக வந்து ஹாஸ்பிட்டல் முடிஞ்சிருச்சுங்க. ஹாஸ்பிட்டல் வேலை. ராஜியை வந்து டாக்டர் வந்து இப்படி தொட்டு பார்த்தாரு. தொட்டு பார்த்துட்டு 10 நிமிஷம் கையை கழுவுனார். ஒன்றும் இல்லை, தலைவலி வந்து நார்மலாகிடும், எதுவும் செக் பண்ணலாம், எம்ஆர்ஐலாம் செக் பண்ண வேணாம், திரும்ப 1 மாதம் வெயிட் பண்ணுங்கள், அப்போது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்போ வேணால் எம்ஆர்ஐ எடுத்துக்கலாம், இப்போ வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு. மெடிசன்ஸ் இல்லை, எதுவும் இல்லை. ஸ்கின் டாக்டர்கிட்டையும் போனோம். மெடிசன் வந்து தேவையில்லை, இது வந்து நார்மலாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க.
அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதான் மெடிசன் தர மாட்டாங்க பிரச்சனை தெரியாமல். என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க மேலாப்பில் இருந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, எதுவும் தேவையில்லை, எந்த மெடிசன் தேவையில்லை, மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு வந்து மயக்கமாக இருக்காதான் படுத்துக்க வைக்க, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆமாம், டாக்டர் ஃபீ மட்டும் பே பண்ணோம். எவ்வளோ ராஜி டாக்டர் ஃபீ? 25. ஆமாம் 25,000. 25 yuan. 25 yuan. நம்ம 2 ஊர் டாக்டர் காசுக்கு இருக்காங்க. வந்து 300 rupees-குள்ள வரும். ஆமாம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுறீங்க, நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலில் நடக்கிற டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் நம்ம சேனல் அப்டேட் ஆகும், இதில் நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழ் குடியாய் ஒன்றனைய சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.